சென்னையில் பொதுமக்கள் வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளியை கொண்டாடினர். இது தொடர்பாக செய்தியாளர் கண்ணன் அளித்த தகவல்களை பார்க்கலாம். சென்னை பெருநகரில் தீபாவளியை பொதுமக்கள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். சென்னையை பொறுத்தவரையில் பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் பொதுமக்கள் ஒன்றாக இணைந்து வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளி கொண்டு வருகின்றனர். அது போன்ற ஒரு காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். சேப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் அங்கே வசிக்கும் பொதுமக்கள் எல்லாம் இணைந்து, அந்த பகுதி மக்கள் எல்லாம் இணைந்து வண்ண வகையிலான பட்டாசுகளை வெடித்து தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் சுமார் 1000த்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் அடுக்குமாடி குடியிருப்பின் கீழ்ப்பகுதியில் ஒன்றாக இணைந்து தங்களுக்குள்ள பட்டாசுகளை வெளுத்தையும் மத்தாப்புகளை பொடுத்தியும் தீபாவளியை மிகவும் விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். சென்னையை பொறுத்தவரை காலையில் இருந்து மழை விட்டு விட்டு பெய்த நிலையில் மாலை சுமார் 2 மணியிலிருந்து எந்தவித மழையும் பெய்யாத நிலை இருந்தது. மாலை மற்றும் இரவு நேரங்களில் முழுவதுமாக மழை விட்டு ஒரு நல்ல பட்டாசு வெடிப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை நிலவியது. இதன் காரணமாக பொதுமக்கள் பட்டாசுகளை வெடித்து மிகவும் வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். சென்னையை பொறுத்தவரையை இந்த காலை வேளையில் மழை காரணமாக தீபாவளி பட்டாசு வெடிப்பது மிகவும் குறைவாக காணப்பட்டாலும், மாலை வேளையில் மழை குறைந்த காரணத்தினால் பொதுமக்கள் அதிக அளவில் பட்டாசுகளை வெடித்து மிகவும் மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாடினர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.